திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற 3ஆம் பகுதியிலே வணிகரை அரவம் தீண்டி திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி சௌக்கியப்படுத்தியதை நாம் கண்டோம். அதனுடைய தொடர்ச்சிக்கு முன்பாக இந்த பதிவாகப்பட்டது 4ஆம் பதிவு. இதுவரை திருஞான சம்பந்தருடைய 3 பதிவு நாம் வெளியிட்டிருக்கோம். அந்த 3 பதிவிலும் முதலிலே இந்த பதிவு செய்தவர் ஜிடி விஜயகுமார், தஞ்சை மண் யூடியூப் சேனல் அவர்கள். அவர் மிகவும் அன்பாக பண்பாக பொறுப்பாக செய்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர் உதவி செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய தஞ்சை நகரைச் சார்ந்த, மகரநம்புச்சாவடியை சார்ந்த, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நண்பர்கள், சபையோர்கள், உறவினர்கள் போன்றவரெல்லாம் இந்த யூடியூப் சேனல் அவரவர்கள் தம்முடைய வாட்ஸ்அப்பிலே அதை பதிவு செய்து வெளியிடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை, மதுரை, ராசிபுரம், இப்படி தமிழ்நாட்டில் பல ஊர்களிலிருந்தும் இந்த சேனல் அங்காங்கே அவரவர்கள் குரூப்பில் வருபவர்கள் ஒளிப்பதிவு செய்கிறார்கள், ஷேர் பண்ணுறார்கள். அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, லண்டன் மாநகரத்திலிருந்து நம்முடைய அன்பர் ஒருத்தர், தஞ்சாவூர்காரர், இந்த பதிவை லண்டனில் இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறார். ஆகவே இந்த பெருமையெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு வகையிலே உதவி செய்கிறார்கள். சில பேர் அந்த யூடியூப் சேனல் அந்த பதிவு பண்ணும் பொழுதே உதவி பண்ணுறாங்க, பதிவு பண்ண பிறகு உதவி பண்ணுறாங்க. யாருடைய பேரும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. காரணம்னா ஒருத்தர் பேரை சொன்னால் யாராவது ஒருத்தர் பேரை விட்டு போயிடும். அதனால் அனைவருக்கும் எங்களுடைய அறிவோம் ஆன்மீகத்தின் சார்பாக அன்பான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், நாம் முதலிலே முன்னுரையிலே சில விஷயங்கள் பார்த்தோம். 64 கலைகளை பற்றி பேசணும். 64 கலைகளில் சிற்பக்கலை, சித்திரக்கலை, தமிழகத்தின் ஆலய கட்டுமான பணி என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ஆலய கட்டுமான பணியில் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஆலயத்தின் கோபுரம், தமிழகத்தில் எந்த ஊரில் பார்த்தாலும் மிக சிறப்பான கோயில் இருக்கிற ஊர்லெல்லாம் கோபுரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டை தவிர கேரளாவில் போனால் அந்த சிறப்பு இருக்காது, அங்கே வேறு விதமாக இருக்கும். தமிழ்நாட்டில் சிதம்பரம் கோயிலாகட்டும், மற்ற எல்லா கோயிலும் சரி, சீர்காழி கோயிலும் சரி, குறிப்பாக தஞ்சை மாநகரம், தஞ்சை மாநகரத்தில் இருக்கின்ற தஞ்சை பெரிய கோயில், அதில் என்ன சிறப்புன்னா 216 அடி உயரமுள்ள கர்ப்பகிரக கோபுரம், ராஜகோபுரம் அல்ல. அந்த 216 கர்ப்பகிரக கோபுரம் கருங்கல்லாலே கட்டப்பட்டது. அந்த கோபுர கலசத்தின் நிழல் பூமியிலே படாது. இப்படிப்பட்ட சிறப்பான கோயில் கோபுரம் எல்லாம் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் சித்திரக்கலை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் பார்க்கலாம். சிற்பக்கலை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் பார்க்கலாம். சிற்பக்கலை, சித்திரக்கலை, பரதக்கலை, இப்படி ஆயக்கலைகள் 64மே அநேகமாக தமிழ்நாட்டில் உயிரோட்டத்தோடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறப்பான தமிழகத்திலே 63 நாயன்மார்களை பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல திருஞான சம்பந்தர் பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது திருவாதிரை நட்சத்திரம்.
இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் பிறந்திருக்கார். அது மட்டுமல்ல, அவர் முக்தி அடைந்த ஒரு நட்சத்திரம் வைகாசி மூல நட்சத்திரம். அவர் முக்தி அடைந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம், சிதம்பரம் முன்னாடி கொள்ளிடத்தில் தஞ்சாவூர்ந்து போகிறப்போ சீர்காழியை தாண்டி கொள்ளிடம் ஸ்டாப்பிங்கில் இறங்கினால் அருகாமையிலே 7 கிலோமீட்டரில் ஆச்சாள்புரம் நல்லாண்டவர் ஆலயம் அப்படி ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் கடைசியில் இந்த முடிவில் அந்த நிகழ்ச்சி வரும். அந்த ஆச்சாள்புரம் ஆலயத்தில் தான் அவர் கடைசி காலத்தில் முக்தி அடைந்திருக்கார். இப்படிப்பட்ட சிறப்பான விஷயம்லாம் நாயன்மார்கள் வரலாற்றில் உண்டு. மட்டுமில்லாமல் ஒரு தகவல் சொல்கிறேன். ஆச்சாள்புரம் அந்த நல்லாண்டார் கோயிலே வருகின்ற 23ஆம் தேதி 23/8/1924 மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. சமீபத்தில் நான் அந்த ஆலயத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது இறைவனர்களால். அதனால் அங்கே கும்பாபிஷேகம் இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆலயத்திற்கு போனால் மீண்டும் மீண்டும் போகணும்னு தோணும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை. அங்கே அருகாமையில் இருக்கின்ற ஒரு 20-40 கிலோமீட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் திங்கட்கிழமை அங்கே வந்து அபிஷேகம், ஆராதனை, நேர்த்திக்கடன் இப்படியெல்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு கோயில். முடிஞ்சால் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், கும்பாபிஷேகத்துக்கோ மற்ற நேரத்துக்கோ. அது மட்டுமல்லாமல் தஞ்சை மாநகரத்திலே முத்துப்பல்லாக்கு என்ற ஒரு வைபவம் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்றைக்கு இரவு அந்த கோயிலில் புறப்பட்டு ராஜவீதி வந்து அடுத்த நாள் கோயிலை வந்து அடையும். நம்முடைய தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜோதி விநாயகர் ஆலயம், விநாயகர் கோயில் பக்கத்திலே அரிசிக்கார தெரு ஆலயத்துடைய முருகப்பெருமான், இப்படி எஸ் வடிவ பல்லாக்கு 10 எஸ் வடிவ பல்லாக்கு 4 கோங்கு உள்ள பல்லாக்கு. முதல்லலாம் பார்த்திங்கன்னா 8 பல்லாக்கு வரும். ஆனால் இப்பொழுது இந்த போன வருஷம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக 4 பல்லாக்கு. அது மட்டுமல்லாமல் விமான பல்லாக்கு அது ஒரு 10, மொத்தத்தில் 15 பல்லாக்கு ராஜவேதிக்கு வரும். அப்படிப்பட்ட சிறப்பான ஞானசம்பந்த முத்துப்பல்லாக்கே ஞானசம்பந்தரை குரு பூஜையை முன்னிட்டு தான் பண்ணுறாங்க. எப்படி சின்ன வயசில் முத்து சிவிகையில் திருஞான சம்பந்தரை அழைச்சிட்டு போனாங்களோ அதே முத்து சிவிகை அமைப்பில் தான் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் அந்த ஆலயத்தினுடைய மூர்த்திகள். நம்ம ஆலயத்தில் விநாயகர் பெருமான், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய திருஞான சம்பந்தர், இதே படம் தான் ஒவ்வொரு வருஷமும் பல்லாக்களை சென்று ராஜவீதியெல்லாம் வலம் வருகின்ற ஒரு சிறப்பான படத்தை நாம் வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயன்மார்களுடைய வரலாறு. அது மட்டுமல்லாமல் தேவார பாடல் என்பது ஏதோ சராசரி பாடல் கிடையாது. அந்த தேவாரி பாடலுங்கிறது மந்திர சக்தி கொண்டது. பாடலுடைய ஒவ்வொரு வரியும் மந்திர சக்தி கொண்டது. அந்த பாடலை சார்ந்த இந்த வாழ்க்கை, திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை, அவர் சேவை செய்ததெல்லாம் மிக தொன்மையான சிறப்பான சேவையாகும். இந்த தொன்மையான சிறப்பான சேவையெல்லாம் யூடியூப் சேனல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மனப்பூர்வமாக, பக்திபூர்வமாக, ஆத்மார்த்தமாக ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் பார்க்கணும். கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் காலம் மாறி போச்சு. பழையபடி கல்லூரி மாணவர்களே ஆன்மீகத்தில் தலையிடுற அளவுக்கு இப்போ காலம் மாறிக்கிட்டு வருது. அதனாலே அனைவரும் பயன்பெற வேண்டும், அனைவரும் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் பக்திபூர்வமாக
இந்த மந்திர சக்தி கொண்ட தேவார பாடலை பாடும் பொழுது தம்முடைய மனதில் ஏதாவது குடும்பத்தில் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் குறைகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அந்த குறைகளை நினைத்து நீங்கள் இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும் என்பது ஒரு திண்ணமான ஒரு நம்பிக்கை கருத்து. ஆகவே இந்த பாடலோ இந்த நிகழ்ச்சியோ சராசரி 10ஓட 11 நினைக்காம பக்திபூர்வமாக மனப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு வாரத்திலும் தொடர்ச்சியாக பார்த்து பரவசமடைய வேண்டுமாயும் பலனடைய வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையிலே ஞானசம்பந்தர் முதலாக திருஞான சம்பந்தரை காணுகின்ற ஒரு காட்சி. சீர்காழியிலே ஞானசம்பந்தர் ஞானப்பால் பெற்று தங்கியிருக்கின்றார் என்ற கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு திருநாவுக்கரசர் சீர்காழியை நோக்கி வர்றார் ஞானசம்பந்தரை பார்க்க. ஞானசம்பந்தம் அதை கேள்விப்பட்டு எது சென்று அழைக்கிறார். இருவரும் ஒருவரே வணங்குகின்றனர். அப்படியே தோணியப்பர் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறார். தோணியப்பர் கோயில் அழைச்சிட்டு போய் 2 பேரும் தோணியப்பர் கோயிலுங்கிறது சீர்காழி. முதல்ல அவர் அப்போ சீர்காழிக்கு வர்றார். அதனால் இந்த தோணியப்பரை 2 பேரும் மாறி மாறி மெய்மருந்து வணங்குகிறார்கள், பதிகத்தை பாடுகின்றார்கள். அயர்புலோம் என்று நீ அசைவொளி நெஞ்சமே நியர் வயல் முன் கையால் நேரிடை அவளோடும் கயல் வயல் கூதி கொளும் கழுமல வளநகர் பெயர் பழக்கும் கையோடு பிரிந்த என் பிராந்தனை. இப்படி பதிகங்களை பாடி அப்புறம் சீர்காழிக்கு திருஞான சம்பந்தர் அவருடைய இல்லத்துக்கு அழைத்து வந்து மிக சிறப்பான வகையிலே விருந்தெல்லாம் வைக்கிறார். கொஞ்ச நாள் திருஞான சம்பந்தருடைய வீட்டில் திருநாவுக்கரசர் தங்குகிறார். அதன் பிறகு தலையாத்திரை செல்கிறார் திருஞான சம்பந்தர். திருவாரூரெல்லாம் செல்கிறார். திருவாரூர் சென்று மறுபடியும் திருப்புகலூருக்கு வர்றாருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டார். அதற்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் திருப்புகலூருக்கு சென்றார். திருப்புகலூருக்கு சென்று அங்கே இருக்கின்ற முருகநாயனார் 63 நாயன்மல்ல ஒருவர், அவரை சந்திக்கிறார். அவர் மடத்துக்கு செல்கிறார். அவருடைய தொண்டை பற்றி பாடுறார். அதே போன்று அங்கே உள்ள சிவபெருமானை பற்றியும் பாடுறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக திருவாரூர்லேருந்து நாவரசர் வந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்ட ஞான சம்பந்தர் எதிர்கொண்டு அழைக்கிறார். அப்போ ஒரு காரியம் பண்ணுறார் நாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் அந்த முத்து சிவிகையிலே ஏந்தி செல்கிறார்கள். நாவரசர் யாருக்கும் தெரியாமல் அந்த முத்து சிவிகையை ஏந்தி செல்கிறார். தாங்கி செல்களோடு 10ஓட 11 இவர் சேர்றார். வர்ற வழியிலே திருஞான சம்பந்தருக்கு அடியாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். அப்பர் எங்கேன்னு கேட்குறார். இதோ இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு 80 வயது முதிர்ந்த அந்த நாவுக்கரசு சுவாமிகள் 3 வயது 4 வயது முடிந்த அந்த திருநாவுக்கரசுடைய பல்லக்கை ஏந்தி வருகின்றதை ஞான சம்பந்தர் உணர்ந்தார். உடனே
முத்து சுகையிலிருந்து கீழே குதித்தார். கீழே குதித்து விட்டு அப்பரே, அதாவது அப்பருங்கிற வார்த்தையே திருஞான சம்பந்தர் கொடுத்த ஒரு பேர். 80 வயது மிக்க முதியவர் நாவுக்கரசர். ரொம்ப சின்ன வயது, 4 வயது 5 வயது ஞான சம்பந்தருக்கு. அந்த முதியவரை முதலில் பார்க்கும் பொழுது அப்பரே வருக, அப்பரே வருக என்று சொன்னார். அப்படிப்பட்ட சிறப்பாக ஒருவரை ஒருவர் அப்படி மிக சிறப்பான வகையிலே கட்டு தழுவிக்கொள்ள கொண்டு ஒருவர் நமஸ்காரம் பண்ணி கொள்கிற ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை அவர்கள் மத்தியிலே கருத்தொற்றுமை இல்லை. 2 பேரும் சேர்ந்தே தலையாத்திரை போனாங்க. அப்படிலாம் இருக்கிற ஒரு காலகட்டத்திலே திருஞான சம்பந்தர் அற்புதமான பல காரியங்கள். காரைக்கால் செல்கிறார், கண்ணப்ப நாயனாரை பார்க்குறார், கண்ணப்ப நாயருடைய சிலையை பார்க்குறார். காரைக்கால் செல்லும் பொழுது திருஞான சம்பந்தர் காரைக்காலுக்கு போயிட்டார். வாசல் வரைக்கும் போயிட்டு அவர் காலாலே மிதித்து செல்ல மனம் வரல திருஞான சம்பந்தர். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமான அந்த ஆலயத்திலேருந்து காலாலே மிதித்து செல்ல மனமில்லாமல் காரைக்கால் அம்மையார் தம்முடைய தவபலத்தினாலே தலையாலே தத்தி சென்று சிவபெருமானை வணங்கினார். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் மீது ஞான சம்பந்தருக்கு மிகுந்த ஒரு பக்தி உண்டு. காரைக்கால் அம்மையார் தலையாலே மிதித்து சென்ற அந்த படியை நாம் எப்படி காலால் மிதித்து செல்வது என்று அந்த கோயிலுக்கே போகாமல் இருந்துட்டார். அன்றைய கனவிலே காரைக்கால் அந்த சிவபெருமான் தோன்றி, என்னை பாட மனமில்லையா உனக்கு என்று கேட்கிறார். அடுத்த நாள் மீண்டும் காரைக்கால் அம்மையார் அந்த காரைக்கால் சிவபெருமானை நாடி நமஸ்கரிக்க பதிகம் பாட செல்கின்றார்கள். காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணியணிபவர்க்கெல்லாம் பேணியணிபவர்க்கெல்லாம் பெருமை தருவது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆலவாயான் திரு நீரே. இவை திருஞான சம்பந்தருடைய 4வது பகுதியை பார்த்தோம். அடுத்த வாரம் அடுத்த பகுதியை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.